Hello guys, welcome back to our channel Auto Pain Vlogs. நம்ம எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்களோட வயலை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு 6 மாதம் கழிச்சு சென்னையில் தான் இருந்தேன், உங்களுக்கே தெரியும். 6 மாதம் கழிச்சு நான் இப்போ வந்திருக்கேன். வயலை பார்க்கலான்னு வந்தேன். மழை, சரியான மழை 3 நாளைக்கு. ஸோ அதான் வயலை பார்க்க வந்தேன். வாங்க நீங்களும் பாருங்கள். சின்ன வயசில் ஐயா எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ அப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு நிறைய வயல் இருக்குமா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. தோராயமாக எனக்கு வந்து ஒரு 2 குண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, 2-3 குண்டு தான் இருக்கும். 3/4 ஏக்கர் கிட்ட தான் இருக்கும். 1 ஏக்கர்னா இல்லை, 3/4 ஏக்கர் தான் இருக்கும். ஸோ எங்கள் பையன் வந்து எல்லாம் விதைச்சி எல்லாத்துக்குமே வந்து நல்லா பயிர் முளைச்சிருக்கு. இந்த வருஷம் நல்லா பயிர் முளைக்கணும் எல்லாத்துக்கும். நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் ஊரில் உள்ள எல்லா மக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விவசாயம் நல்லபடியாக வரணும். ரொம்ப சந்தோஷம். இல்லை, எல்லா வயரும் செம்மையாக பயிர் முளைச்சிச்சிங்க பாருங்களேன். சுற்றி பச்சை பச்சைன்னு இருக்குது. நம்ம வயலில் மட்டும் அங்கங்கே. இதுக்கு காரணம் வந்து விதைச்சவங்க சரியில்லையா, எங்கள் அப்பா கரெக்டாக விதைக்கலையா, இல்லை என்னன்னே தெரியல. இதுதான் வயல் வந்து, இந்த வயலேருந்து இந்த வயலுக்கு தண்ணி பாயுது பார்த்தீங்களா, ஏடி நேக்கா பாயுது. ஓகே, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ கிராமத்தில் இருக்கிற எனக்கு இந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு. நீ சம்பாரித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நல்ல தாய் தகப்பன், 2வது நல்ல குடும்பம், 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாய நிலங்கள் நிறைய வாங்கி விவசாயம் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பாக. ஏன்னா அந்த தொழில் தான் ஒரு கவர்மெண்ட் தொழிலாக இனிமேல் மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மாறப்படும் இல்லை மாறப்படணும். எங்களுக்குன்னு சொத்து மதிப்புலாம் கேட்டிங்கன்னா அவ்வளோவா இருக்காது கைஸ். எனக்குலாம் ரொம்ப கம்மி தான். சின்ன இடம், அதுவும் சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், ரொம்பலாம் கிடையாது எங்களுக்குன்னு சொல்லி. ஸோ எங்கள் அப்பா வந்து ரொம்ப சொத்துக்காரெலாம் கிடையாது. ஆனால் வீட்டுக்கு அப்பா ஒரே பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. ஆனால் சொத்து மதிப்பு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் உருவாக்கணும், வருங்காலத்தில் சுபா உருவாக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக உருவாக்கணும். ஆனால் விவசாய நிலமாக நிறையா வந்து நமக்குன்னு ஏக்கர் கணக்கில் இருக்கணும், விவசாயம் பண்ணணும். அதான் ஒரு முக்கிய நோக்கம். சரி, ஓகே, வாங்க இன்னொரு வயலை காட்டுறேன். அந்த வயலில் வந்து எவ்வளோ நமக்கு புல் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். முன்ன அனுபவம் இல்லை, யதார்த்தமாக இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். எப்படின்னா நான் 10th படிக்கும்போது இந்த மாதிரி வயலுக்குலாம் வருவேன். அதுக்கப்புறம் அவ்வளோ வரதில்லை. ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு வரணுங்கிற மாதிரி. இனி எப்போ ஊருக்கு வந்தாலும் வந்து நம்ம ஒரு பொறுப்பாக அந்த வயலெல்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போகணும். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம வய மட்டும் ஏன் இப்படி தரிசு கடா கிடக்குங்கிறது. பக்கத்து வய கூட நல்லா இருக்குது, இங்கிட்டு இருக்கிற வய நல்லா இருக்குது, நம்ம வய மட்டும் இப்படி இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வருங்க, என்ன ரீசன் தெரில, ஒழுங்காக விதைக்கலையா இல்லை இது என்ன ப்ரொசீஜர் பண்ணணுங்கிறது எனக்கும் தெரியல. சரி, ஓகே, நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னொரு ஒரு சின்ன வய இருக்குது, சின்னதாக இருக்குது, அதை போய் பார்ப்போம். நான் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஒருத்தங்க கூட சண்டை போட்டு இடத்துக்காக இருக்கட்டும், மதத்துக்காக இருக்கட்டும், ஜாதிக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், ஒருத்தங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் வீரனே கிடையாது. விவேகமாக விட்டு கொடுத்து போய் கெட்டு போகாமல் ஒருத்தன் வாழ்ந்து காட்டுறான் பாருங்க. அதை விட்டு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஒருத்தன் அடிபட்டு மிதிப்பட்டு ஒருத்தன் வாழ்ந்து காட்டுறான் பார்த்தீங்களா, அவன் தாங்க உண்மையான வீரன். கண்டிப்பாக. இது என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு வயலில் இருக்கிறது இன்னொரு வயலுக்கு தண்ணி பாயும் பார்த்தீங்களா, அதான் இங்கே பெரிய பிரச்சனையே. என் வயலில் எப்போ நீ ஓட்டையை போட்டு தண்ணி பாய்ச்ச போச்சு நைட்டான்னு சொல்லி பெரிய கலவரமே நடக்கும். ஒம்படை தூக்கி அடிக்க போகிறது, அப்படிலாம் பெரிய போர்க்கிழமை நடக்குங்க கிராமத்தில். அட்லீஸ்ட் பார்த்தா நம்ம சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க, நம்ம பங்காளி, நம்ம மாமா, நம்ம பெரியப்பா, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு தண்ணி பாஞ்சதுக்கு அப்படி ஒரு போர்க்கிழமை நடக்கும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, உன்ட்ட பணம் இருக்கா என்கிட்ட இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை வரும். அதான் கிராமத்தில் ஒரு தெரியும் அவங்களுக்கு, இது நல்லது கெட்டதுன்னு தெரியும். பட் ஆனால் அது வந்து சண்டை போடுவாங்க, அது சண்டை போட்டு ஆகணும், வேறு வழியில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன் பாருங்க எப்படி தண்ணி பாயுதுன்னு. இந்த வயலில் இருக்கிற எல்லா தண்ணியுமே இந்த வயக்காரவங்க ஓட்ட போட்டிருப்பாங்க. இந்த தண்ணியெல்லாம் இந்த வயலுக்கு வந்து அந்த வயலுக்கு வந்து அப்படியே பாஸ் ஆகி போகும். இதை கடந்து தான் ஆகணும் இந்த தண்ணி. ஆனால் புரிஞ்சுக்கிறாம இந்த வயக்காரங்களும் அந்த வயக்காரங்களும் சண்டைக்காரங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் புரிஞ்சுக்கிறாம
டென்ஷன் ஆவாங்க. அது எப்படி முடியும், அது எப்படி நீ ஓட்ட போவோம், தண்ணி எப்படி என் தண்ணிக்கு வரப்போச்சு, என் வயலுக்கு வரப்போச்சு அப்படின்னு. இதெல்லாம் இயற்கை தான். உங்கள் வீட்டிலே சண்டை போட்டிருப்பாங்க. சரி வாங்க, அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வேலை பார்க்கலாம். ரோடு சரியில்லை, நம்ம செருப்பை கையில் எடுத்துருவோம். அப்பா, சேத்துல மிதிச்சாதான்டா, சேத்துல மிதிச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி உண்மையிலே உண்மைதான். எனக்கு சேத்து புண்ணு வராமல் இருந்தால் சரி. அப்பா, சுற்றி வந்து வயல், இந்த பக்கமும் வயல், அந்த பக்கம் ஊர், நடுவில் ரோடு. ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஏன்னா ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது இந்த ரோடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குண்டும் குழியுமா அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஸோ இப்போ வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. சரி ஓகே, நம்ம வயல் இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது, போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரை பார்த்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறது வந்து அது ஒரு தனி பெருமை. நீ எவ்வளோ தூரம் போய் பொழைச்சாலும் சரி தான், உன்னோட உள்ளூரோட பற்று கொஞ்சமாவது உனக்கு இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக வந்து விவசாயம் பண்ணணும். விவசாயத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குங்க. விவசாயத்தை பற்றி எனக்கு பேச தெரியல, ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். நான் கண்டிப்பாக அடுத்து நெக்ஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயிரெல்லாம் வளர்ந்த பிறகு நான் அப்போது ஒரு டைம் வருவேன். ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி நான் விவசாயத்தை பற்றி ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கிட்டு, எங்கள் அப்பாக்கிட்டையும் எங்கள் ஐயாக்கிட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலி தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டேங்க, எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஏன்னா மழை அந்த மாதிரி உங்களுக்கு பெஞ்சிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டே வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. தொடர்ந்து 3 நாளைக்கு கனமழை பெய்யும். ஸோ இல்லைனா பரவலாக மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நான் இன்னும் ஒரு எப்படி ஒரு 100-200 மீட்டர் போனால் சுடுகாடு, எங்கள் ஊர் சுடுகாடு. பட் நாங்கள் அந்த பக்கம் போகலை, இல்லைனா காமிச்சிருவேன். அந்த பைக்கு போதா, ஒரு பைக் போதா. ஸோ அந்த பைக்கு கிட்ட தான் அந்த ரோட்டு மேலேயே சுடுகாடு இருக்கும். ஸோ சுற்றி வயல் தாங்க எங்கள் ஊரில். எங்கள் ஊர் வந்து ஒரு 100% எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து 70% வந்து வயல் பரப்பு தான். ஒரு 25% வீடு இருக்கும். கிராமப்புற வசிகள் எங்கள் ஊர் மக்கள் வசிச்சிருப்பாங்க. ஊரை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பெருமையாக சொல்கிறதுக்கு. சொல்கிறேன். சில வென்று பூங்காற்று பூமியலோடு வாசனி மாட்டொன்று கேளுக்கு. எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் அதிகமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா எல்லோரும் வயலில் வேலை வைப்பாங்க. நான் வரப்பில் உட்காந்து வேடிக்கை பார்த்த காலம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு அதிகமாக நினைப்பு, அந்த நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காய்ஸ், எங்கள் வயல் வந்துருச்சு. ஆனால் எல்லா வயலுமே தண்ணி நம்பி போயிருக்கு. இப்படிலாம் இருந்தால் பயிர் அழுகி போயிடும். பாருங்கண்ணே, இவருங்க தெப்பக்குளம் மாதிரி இருக்கு. வருங்க, ஃபுல்லாக தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், எல்லா வயலுமே வந்து தண்ணி நிரம்பிடுச்சு. ஏன்னா மழை உங்களுக்கு அப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது. எங்கள் ஊர் சிறப்பான ஊர் தான் எங்கள் ஊர். ஊரில் வீட்டில் ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி ஊழ வேலை பார்ப்பாங்க. இங்கே வருங்களேன், வயலில் இங்கே ஒரு ஓட்டை, அங்கே ஒரு ஓட்டை, ஃபுல்லாக ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க வயலில். அப்புறம் இந்த தண்ணி அங்கிட்டு பாஞ்சிருமா? பாஞ்சாதான் நல்லது. செருப்பை கட்டி போட்டு பயிரை போட்டு உழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வயலில் இறங்கி வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக பயிரை போட்டு உழப்புறேன்னு நினைக்கிறேன். வெளியே போயிடலாம், வேணாம், வெளியே இருந்தே காட்டுறேன். இது வேறு பாவம், அதுவே பாவம், தண்ணி பெரிய அழியிரும் போல், அந்த நிலமையில இருக்குது. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு வயல் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வயலும் வரும். ஆனால் இதே ரொம்ப லாங்கில் இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் கணக்கு எடுப்போம். இங்கே 1, 2, 3, 4 மொத்தமே 4 வயல். குறைஞ்சது ஒரு 3/4 ஏக்கர் தான் இருக்கும். ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், 2025 2030க்குள்ளே நமக்கு ரிசல்ட் தெரியும். நம்மகிட்ட எத்தனை வயல் இருக்குன்னு, எத்தனை இடம் இருக்குங்கிறது. என்னோடய கடின உழைப்பில் பார்க்கலாம். சேலஞ்சு தான் இது. சரி ஓகே காய்ஸ், பார்க்கலாம். லவ் யூ காய்ஸ், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, see you.